சிவவாக்கியம். எத்திசைக்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் அப்பன் எம்பிரான். எங்கள் அப்பன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பன் தான். யாருக்கும் தந்தை அவனே. எங்கள் அப்பன் எம்பிரான்னா நமக்கு தலைவன் அவன் தான். சத்தியான வித்துளே முளைத்தெழும் அச்சுடர் சித்தமும் தெளிந்ததே கோயிலும் திறந்த பின். தெளிந்து வேத கோயிலும் திறந்த பின் அத்த நாடல் கண்ட பின் அடங்கலாடல் காணுமே. எத்திசைக்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் அப்பன் எம்பிரான். சக்தியான வித்துளே முளைத்தெழும் அச்சுடர் சித்தமும் தெளிந்து வேத கோயிலும் திறந்த பின் அத்த நாடல் கண்ட பின் அடங்கலாடல் காணுமே. எல்லாத்துக்கும் தலைவனான தலைவனாக இருக்கிற எங்கள் அப்பன் ஒரு வித்துக்குள்ளே முளைத்து எழுற மாதிரி செஞ்சிருக்கிற என் தந்தை சித்தம் தெளிந்து சும்மா நான் பைத்தியத்தாக இருக்கிற நம்ம அந்த இந்த வேலையெல்லாம் செஞ்சு பண்டு நான் பன்மலர்கள் அதெல்லாம் பண்ணி முடிஞ்சு இதுதான் கோயில் அப்படின்னு எனக்குள்ளே எல்லாம் திறந்தப்பேன். அத்த நாடல் கண்டமேன். இப்போ அத்த நாடல் ஆச்சுன்னா எல்லாமே சரியாக போயிடும். ஸோ மனிதன் தனக்கு தானே தெரிஞ்சிட்டான்னா எல்லாமே போயிடும். இதுக்கப்புறமா இன்னொரு பாட்டு சொல்கிறாரு, உற்ற நூல்கள் உண்மலே. எல்லா நூலும் கவிதைகளும் உண்மலே. உற்ற நூல்கள் முதலே சொல்லியிருப்பார், கரிதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் வந்து உதிக்கும் என்பார். உற்ற நூல்கள் உண்மலே உணர்ந்துணர்ந்து பாடுவீர் பற்றறுத்து நின்று நீர் பராவரங்கள் எய்துவீர் செற்றமாலை உள்ளரை செருக்கறுத்து இருந்தீர் சுற்றமும் உம்முள்ளே ஜோதி என்றும் வாழுமே. உற்ற நூல்கள் இருக்கிற எல்லா நூலும் உனக்குள்ள தான். உணர்ந்துணர்ந்து பாடுவீர். நீ உணர்ந்து அதை பாடுவீங்க. பற்றறுத்து நின்றுவீர். எந்த பற்று இருக்காது. என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் அம்மா, என் அப்பா, என் மாமி, என் தாத்தா, என் சித்தப்பா அப்படின்ற மாதிரி அப்படி இருக்காது. பற்றறுத்து பராபரம் இந்த எல்லாத்தையுமே செஞ்சு செற்றமாவை உள்ளுரை செருக்கறுத்து இருந்தீர். நான் தான் என்ற திமிர் வரக்கூடாது. பெரும்பகுதி நிறைய ஞானின்னு சொல்லிடுறவங்களாம் திமிரில் ஆடினவங்களாக தான் இருக்கிறாங்க. திமிர் வரக்கூடாது. அந்த மாதிரி திமிர்லாம் இல்லாமல் ஆயிட்டீங்கன்னா சுற்றமாக உன்னோட சொந்தக்காரன் மாதிரி ஜோதி என்று வாழுமே. மனம் அமைதியாகிடும். தெளிவாகிடுவி. கம்முனே ஆகிடுவி. ஸோ எல்லாமே உங்களுக்குள்ள தான். லைனில் நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்தோனி, இறைபோதை, சண்முகம் பிரபாகரன், ஒரு சிவயோகி, நிறைய பேர் வந்துருக்கீங்க. தமிழ்குமரன், வினோத்குமார், ஐயப்பன், எல்லாருக்கும் நன்றி. பாருங்க, பகிருங்க, பங்காளியாக மாறுங்க. மீண்டும் முன்னோரு சிவவாக்கியத்தில் கலந்துக்கிறேன். ரெண்டாக அந்த அக்கம் சிப்பிளாக இருக்கின்றதுக்காக தான் செஞ்சு வச்சுக்கிறேன். தட்சிணாமூர்த்தி கிட்ட சொல்லி இதை டைப் பண்ணி புக்காகவே போட்டுடலான்னு பார்க்குறேன். பின்னாடி சந்தோஷம். நன்றி.